லைவ் சார்ட்ல அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி மும்மூர்த்தி கான்செப்ட்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் வால்யூம், மூணாவது மொமெண்டம் இந்த மூணை மார்க் பண்ண சொல்லியிருப்பேன். பட் இங்க நம்ம ஃபர்ஸ்ட் பிரைஸ் மார்க் பண்ண போறது கிடையாது. அதுக்கு பதிலா பிரைஸ் ஆக்ஷனை மார்க் பண்ண போறோம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணணும். தென் அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சுட்டு அந்த பிரைஸ் ஆக்ஷனுக்கு உண்டான நேம் டிஃபைன் பண்ணணும். தென் பிரைஸ், வால்யூம், மொமெண்டம் இந்த மூணையும் மார்க் பண்ணணும். அப்படின்னு இந்த சார்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் டிரா பண்ண வேண்டியது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த சார்ட்ல இதுதான் நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். மேல வந்துட்டு 3 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, கீழ ஒரு மல்டிபிள் சப்போர்ட் இருக்குது. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணதுக்கு அப்புறம் இந்த பேட்டர்னுக்கு உண்டான நேம் நம்ம டிஃபைன் பண்ணணும். இந்த பேட்டர்னோட நேம் சேனல் பேட்டர்ன். தென் செகண்ட் நம்ம பார்க்க வேண்டியது பிரைஸ். பிரைஸ் இங்க நமக்கு கேப் அப் ஓபன் ஆயிருக்குது, புல்லிஷ் கேண்டில் ஃபார்மேஷன் கொடுத்திருக்குது. செகண்ட் ஸ்டெப் நமக்கு ஓகே. மூணாவது பார்க்க வேண்டியது வால்யூம். வால்யூம் நமக்கு டீசென்ட்டா பில்ட் அப் ஆயிருக்குது. பாஸ்ட் வீக் கேண்டிலோட வால்யூம் பாருங்க, ரொம்ப ட்ரையா இருக்குது. பட் இந்த கேண்டில்ல வால்யூம் சூப்பரா பில்ட் அப் ஆயிருக்குது. சோ செகண்ட் முடித்து வால்யூம் கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாரு. மூணாவது பார்க்க வேண்டியது மொமெண்டம். மொமெண்டம் நம்மளுக்கு RSI 60 கிராஸ் பண்ணிருச்சு. ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் இது நம்மளுக்கு கிரீன் சைன், செகண்ட் பிரைஸ் கிரீன் சைன், மூணாவது வால்யூம் கிரீன் சைன், நாலாவது மொமெண்டம். இப்போ நம்ம இருக்குது நாலாவது ஸ்டெப். 4 ஸ்டெப்புமே நம்மளுக்கு ஓகே ஆயிடுச்சு. 4 ஸ்டெப்புமே நம்மளுக்கு ஓகே ஆயிடுச்சு. அப்படின்னா இந்த ஸ்டார் செட்டப்புக்கு நம்ம 4 ஸ்டார் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். பிரைஸ் இங்க பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் பிரைஸ் அப் ட்ரெண்டுக்கு போயிருக்குது. ஒரு சூப்பர் ராலி. இது எல்லாமே வீக்லி கேண்டில் ஆல்மோஸ்ட் 100% வித்தின் மந்த்துக்குள்ள இந்த ஸ்டாக் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸ்டெப் 5 வொலட்டிலிட்டி. வொலட்டிலிட்டி செக் பண்றதுக்கு நான் பொலிஞ்சர் பேண்ட் யூஸ் பண்றேன். இந்த பொலிஞ்சர் பேண்ட் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்க வொலட்டில் கண்டிஷனை செக் பண்றதுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. அண்ட் அது மட்டும் இல்லாம ட்ரெண்ட் ரிவர்சல் ஐடென்டிஃபை பண்றதுக்கும் சப்போர்ட் பண்ணுது. இந்த பொலிஞ்சர் பேண்ட் பொறுத்த வரைக்கும் 3 பேண்ட் இருக்குது. ஒன்னு அப்பர் பேண்ட், செகண்ட் லோயர் அண்ட் மிடில் பேண்ட். இந்த பொலிஞ்சர் பேண்ட் நேரோ வந்துச்சுன்னா லெஸ் வொலட்டிலிட்டியா இருக்குன்னு அர்த்தம். அதுவே பேண்ட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஹையர் வொலட்டிலிட்டின்னு அர்த்தம். இப்போ சார்ட் செட்டப்ல பார்க்கலாம். சோ இதுதான் பொலிஞ்சர் பேண்ட் செட்டப். கீழ இருக்குது லோயர் பேண்ட், மேல இருக்குது அப்பர் பேண்ட், நடுவுல இருக்குது மிடில் பேண்ட். இந்த மிடில் பேண்ட் வந்துட்டு 20 மூவிங் ஆவரேஜ். இந்த பொலிஞ்சர் பேண்ட் செட்டப்புக்கு எந்த செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணனும் அவசியம் இல்ல. அசிட்டிஸ் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ சார்ட் செட்டப்ல பொலிஞ்சர் பேண்ட் பார்க்கலாம். எப்போ ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் ஹையர் பேண்ட் பிரேக் அவுட் கொடுக்குதோ அப்ப ஸ்டாக்ல ஹையர் வொலட்டிலிட்டி இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னு அந்த ஸ்டாக்ல புல் உள்ள வந்திருக்காங்க, மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போக போகுது. இது வந்துட்டு புல்லிஷ் செட்டப். அதுவே ஸ்டாக்கோட பிரைஸ் வித்தின் ரேஞ்சுக்குள்ள ட்ரேடிங் ஆச்சுன்னா இதை நம்ம சைடுவே மார்க்கெட்னு சொல்லுவோம். இந்த சைடுவேஸ்ல மார்க்கெட்ல வொலட்டிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். அதுவே ஸ்டாக் பிரைஸ் எப்போ லோயர் பேண்ட் பிரேக் அவுட் கொடுக்குதோ அப்படின்னா ஒரு ஸ்டாக்ல ஹையர் வொலட்டிலிட்டி அர்த்தம். பட் ஸ்டாக் பிரைஸ் லோயர் பேண்ட் பிரேக் அவுட் கொடுத்ததுனால டவுன் ட்ரெண்டுக்கு போயிடும். இது நம்ம பியர் மார்க்கெட்னு சொல்லுவோம், பியரிஷ். இப்போ ரியல் சார்ட் செட்டப்ல பார்க்கலாம். இது ஆல்ரெடி சேம் செட்டப் தான். ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் பண்ண வேண்டியது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் இதுக்கு பிரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன், தென் பிரைஸ் புல்லிஷ் கேண்டில், அதுக்கப்புறம் வால்யூம். நமக்கு வால்யூம் அதிகமா பில்ட் அப் ஆயிருக்குது. மூணாவது மொமெண்டம். இப்போ 4 மூர்த்தி நமக்கு கிரீன் சிக்னல் கொடுத்தாங்க. அஞ்சாவதா வொலட்டிலிட்டி இந்த ஸ்டாக்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பொலிஞ்சர் பேண்ட் உள்ள கொண்டு வரலாம். பொலிஞ்சர் பேண்ட் பாருங்க, எக்ஸாக்ட்டா பொலிஞ்சர் பேண்ட் ஹையர் பேண்ட பிரேக் அவுட் கொடுத்திருக்குது. பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் பிரைஸ் அப்படியே பேண்ட்ல வாக் பண்ணிருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் புல் பேக் எக்ஸாக்ட்டா 20 மூவிங் ஆவரேஜ்ல டெஸ்ட் பண்ணிருக்குது. தென் அகைன் இந்த கேண்டில் பிரேக் அவுட் கொடுத்திருக்குது. அகைன் பேண்ட்ல வாக் பண்ணி போயிருக்குது. இந்த சார்ட் செட்டப் பொறுத்த வரைக்கும் நமக்கு 5 ஸ்டெப் ஓகே ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பேட்டர்ன், செகண்ட் பிரைஸ், மூணாவது வால்யூம், நாலாவது மொமெண்டம், அஞ்சாவது பொலிஞ்சர் பேண்ட். சோ இந்த சார்ட் செட்டப் பொறுத்த வரைக்கும் நமக்கு 5 ஸ்டார்ஸ். இந்த 5 செட்டப்புமே பக்காவா இருக்குது. பட் நம்ம என்ட்ரி எடுக்கிற டைம் சரியில்லைன்னா அவ்வளவுதான். எவ்வளவு பெரிய செட்டப்பா இருந்தாலும் அது ஃபெயிலியர் ஆயிரும். சோ டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். டைம் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் ஒரு பெர்ஃபெக்ட்டான செட்டப்ல, கரெக்டான பிரைஸ்ல, பெர்ஃபெக்ட்டான ஸ்பாட்ல, கரெக்டான டைம்ல என்ட்ரி எடுத்தா மட்டும்தான் அந்த ஸ்டாக் நம்மளுக்கு ஒரு மல்டிபிள் ரிட்டர்ன்ஸ் தரும். சோ டைம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஸ்டாக்ல என்ட்ரி எடுக்கிறதுக்கு. டைம் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்குது. அதுல ஒண்ணு நான் கன்சிடர் பண்றது யுகினாக்ஸ் எஃபெக்ட். இது இயர்லி ட்வைஸ் வரும். தென் மேனேஜ்மெண்ட் ஈவென்ட்ஸ். செட்டப் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். பட் மேனேஜ்மெண்ட் ஈவென்ட்ல குவார்டர்லி ஏர்னிங்ஸ்ல பெரிய டிராப் இருந்துச்சுன்னா ஸ்டாக் பிரைஸ் ஃபால் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால அந்த மேனேஜ்மெண்ட் ஈவென்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். மூணாவது ஹர்ஷத் மெஹ்தா ஸ்கேம், தென் கொரோனா வைரஸ், வார் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இந்த டைம்ல நம்மளால யாருமே ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. பட் இதுல ஒரு சிலது லைக் மேனேஜ்மெண்ட் ஈவென்ட்ஸ் இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். சோ இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் ஒரு ஸ்டாக்ல என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி. தென் ஃபைனலா ஸ்டெப் நம்பர் 7 சென்டிமெண்ட். மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் மார்க்கெட் கிரீடில் இருக்கா இல்ல ஃபியர் தெரியும். தென் விக்ஸ், அதுக்கப்புறம் மார்க்கெட் மூட் இண்டெக்ஸ், தென் புட் கால் ரேஷியோ, ஓபன் இன்ட்ரெஸ்ட். சோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு வகையான செட்டப் தான். இதெல்லாம் வச்சுட்டு நம்ம அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் சென்டிமெண்ட் எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நான் மோஸ்ட்லி யூஸ் பண்றது மார்க்கெட் மூட் இண்டெக்ஸ் தான். புட் கால் ரேஷியோ, ஓபன் இன்ட்ரெஸ்ட் நான் கன்சிடர் பண்றது கிடையாது. சப்போஸ் நீங்க வந்துட்டு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றீங்க, ஃபியூச்சர் ட்ரேடிங் பண்றீங்கன்னா இதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணிக்கணும். வீடியோட எண்டு பாட்டுக்கு வந்தாச்சு. இது வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண 7 ஸ்டெப் மெத்தடாலஜி உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாசிட்டிவா கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான்ல ஆல்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வீடியோல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்றது, தென் ஒரு பெர்ஃபெக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி செலக்ட் பண்றது பத்தி பார்க்கலாம். அன்டில் ஸ்டே டியூன்ட் வித் டெக்னோ ஃபண்ட். நான் பாரதி.